வணக்கம். இன்ஸ்டாகிராமில் அவல்மதி அப்படின்னு ஒரு ரைட்டரு அவரோட கவிதை ஒன்று படித்தேன். கோழி குஞ்சை காப்பாற்றி விட்டேன், ஆனால் அன்று பருந்தின் குஞ்சுகள் பட்டினி. இந்த கவிதையோட அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கவிதைகளில் பல வகை இருக்குது. மரபு கவிதை, கசல் கவிதை, காதல் கவிதை, உவமை கவிதை, ஹைகு கவிதை, இப்படி. இதில் ஒரு 2 வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு வகை, அந்த வகை ஒரு கவிதைக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ரெண்டையும் வர்ணிச்சு காமிக்கிறது ஒரு கவிதை. உதாரணத்துக்கு, வாய்க்காலில் தண்ணி ஓடுகிறது, அந்த தண்ணீரின் சத்தம் கொலுசு போல் கேட்கிறது. சும்மா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாய்க்காலில் தண்ணி ஓடுறது அழகான விஷயம், கொலுசு சத்தம் ஒரு இனிமையான விஷயம். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டையுமே வர்ணிச்ச மாதிரி ஒரே வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு கவிதையை முடிக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை, சொல்ல வந்த விஷயத்துக்கான வார்த்தைகள் எதுவுமே அந்த கவிதையில் இருக்காது. சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த ஊமைய சொல்லி அது உள்ள அர்த்தம் ஒன்று வைப்பாங்க. இது 2வது வகை. 2வது வகை கவிதை தான் இப்போ நம்ம பார்த்த கவிதை. கோழி குஞ்சை காப்பாற்றி விட்டேன், ஆனால் அன்று பருந்தின் குஞ்சுகள் பட்டினி. இதில் என்னன்னா, காட்சியை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். கோழி குஞ்சை பறந்துட்டு ஒரு காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றிட்ட அப்புறம் கோழியும் கோழி குஞ்சும் சேஃபு. ஆனால் அன்னைக்கு பருந்தோட குஞ்சுகள் பட்டினி கிடந்திருக்கும். ஏன்னா பருந்து குஞ்சுக்கு உணவு இருந்திருக்காது. இதில் இந்த காட்சியில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது படிச்சிருப்போம்ல, ஃபுட் செயின், உணவு சங்கிலி. உணவு சங்கிலியோட இன்றியமையாமையா இந்த கவிதை சொல்லுது. ஒரு உயிர் இறந்தால் மட்டும்தான் இன்னொரு உயிர் பிழைச்சிருக்க முடியும். அதுதான் பிரபஞ்ச விதி, அதுதான் இயற்கை விதின்னு சொல்றாரு. இப்படி சொல்ல வந்த விஷயத்தை நேராக சொல்லாம ஒரு ஆழமான கருத்தை உள்ள வச்சு, அந்த ஆழமான கருத்து சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே இல்லாமல் சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறது தான் 2வது வகையான கவிதை. இது போல கவிதைகளுக்கு என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கவிதைகள் நம்மளோட யூடியூப் சேனல் இடம் பெறணும் அப்படின்னாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கவிதையில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.